உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் இறங்குறியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவும் பேச வேண்டாம், என்னை வீட்டில் இறக்கி விட போதும். நான் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இறங்குறியா? நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் இப்ப கேட்க விரும்பல. இப்ப பைக் எடுக்கிறே இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போவா? வீரா, உன் நல்லதுக்காக தான் பேசணும். காது கொடுத்து கேளு, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். ஏ வீரா, வீரா, கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, நில்லு. நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளு ப்ளீஸ். சொல்லு. நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும், பட் அதுதான் உண்மை. உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டில இருந்து கல்யாணம் நடக்கணும்னா வரதட்சணை கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அது 1-2 காசு இல்ல, 1 கோடி ரூபா பணம், 100 பவுன் நகை, காஸ்ட்லியான காரு, அது இதுன்னு இஷ்டத்துக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. சபையில் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு தனியா கேட்டிருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச நீ கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு அப்பா உன்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இவரு காசு போனா பரவாயில்ல, இப்படி பணத்தாசை பிடிச்ச குடும்பத்துல நீ போய் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? உன்னை அவங்க சம்பந்தம் பண்ண காரணமே அப்பா ஏதாவது பெருசா செய்வாருன்னு தான். நினைச்சதை சாதிச்சிட்டானுங்க. எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு வேணான்னு? இல்ல, ஏன் இவ்வளோ லேட்டா சொல்றான்னு தயவு செஞ்சு நினைக்காத. எனக்கே இப்பதான் தெரியும் உனக்கு இந்த வாழ்க்கை வேணாண்டி. நான் போய் அப்பாட்ட சொன்னா தப்பாயிடும். நீ ஏன் பார்த்து ஒரு நல்ல முடிவா? நல்ல முடிவுனா அப்போ அவங்க கிட்ட பேசின கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல இல்ல, நீ அதை தானே வேற விதமா சொல்லிட்டு இருக்க. ஏய் சி, அதெல்லாம் இல்ல. ஏய், அவங்க நிஜமா நிறுத்துறியா? வீட்ல சொன்னாங்கன்னு உன் கூட பைக்ல வர ஒத்துக்கிட்டல, என்னதான் சொல்லணும்? ஓ, இவளுக்கு எப்படி? ஏய், திருந்தவே மாட்டியா? நான் சத்தியமா சொல்றேன்டி. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. நான் தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறேன்னு உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க. உங்க அப்பாவுக்கும் உண்மையா இருக்க மாட்டேன், எனக்கும் உண்மையா இருக்க மாட்டேன். என்னடா இது? உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அடியே, நீ என் மேல இருக்கிற கோவத்துல தப்பான குடும்பத்துல போய் வாழ போறியா? உன் அக்கறைக்கு நன்றி. சொல்றத தயவு செஞ்சு நம்பு. சரி, இந்த வரதட்சணையில யார்கிட்ட கேட்டாங்க? அப்பாட்ட. அப்ப சாருக்கு ஃபோன் பண்ணு. சொல்றத கேளு, வேணாம் ஏதாவது நினைச்சு பாரு. சரி, அதையும் விட்டுறலாம். உன்கிட்ட இது யார் சொன்னா? ராகவன். சரி, நான் அவர்கிட்ட கேக்குறேன், அவருக்கு ஃபோன் பண்ணி கொடு. அதெல்லாம் வேணாம். இல்ல விடு, நானே ஃபோன் பண்றேன். அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கடி. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா நீ கல்யாணத்தை நிறுத்திடுவல்ல. ஒரு விஷயம் பிளான் பண்றேன்னா அதுக்கு சோர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு, இல்லன்னா இந்த மாதிரி தான் சொல்ல. இவளுக்கு எப்படி சொல்லி? நானே கொண்டு போய் விடுறேன், வா. நான் ஆட்டோ புடிச்சே போய்க்கிறேன்ப்பா. உன் கூட வந்தா தேவையில்லாம ஏதாவது கதை சொல்லிட்டே இருப்பேன். நீயே போ. சப்பா, என்ன சொன்னாலும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.